بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. روت أم هشام بنت حارث بن نعمان رضي الله تعالى عنها قالت: ما أخذت قاف والقرآن المجيد إلا عن لسان رسول الله صلى الله عليه وسلم يقرأها كل جمعة على المنبر إذا خطب الناس. رواه أحمد ومسلم والنسائي وأبو داود. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து துதி செலுத்தியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல் காஃப் என்ற அத்தியாயத்தை பிரசங்கத்தில், அதாவது ஹுதுபா பிரசங்கத்திலே நபிகளார் ஓதினார்களா என்ற செய்தி சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கின்றனவா, அதை இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே இமாம் ஓதுவது, ஹத்தீப் ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலாக நாம் ஆம். உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள்: மா அகதத்து காஃப் வல் குர்ஆன் மஜீத், காஃப் வல் குர்ஆன் மஜீத் என்ற அத்தியாயத்தை நான் மனனம் செய்யவில்லை, எடுக்கவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. இல்லா அன் லிசானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉஹா குல்ல ஜும்அத்தின் மிம்பர், மிம்பரிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதிய போது அவர்களுடைய நாவு வழியாகத்தான் நான் அதை கற்றுக்கொண்டேன் என்ற இதா கதபன் நாஸ், மனிதர்களுக்கு அவர்கள் பிரசங்கம் செய்தால் ஒவ்வொரு ஜும்மா தினத்திலேயும் அதை ஓதுவார்கள், அதன் மூலமாக நான் அதை கற்றுக்கொண்டேன் என்று உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸும் அஹ்மதிலே, முஸ்லிமிலே, நசையிலே, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ரசூலில்லா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இந்த செய்தி உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் அல்லாதவர்கள் அதை செய்வது, நபிகளாரை பின்பற்றி செய்வது அவசியமாகும். லாக்கின் இருந்தாலும் இது அக்கானன்னாஸ் யஹ்தாஜூன ஃபி பால் ஆயாத் மின்ஹா இல தஃஹீம், இருந்தாலும் மனிதர்களுடைய தேவையை பொறுத்து சில வசனங்களின் தெளிவுரை அவர்கள் கேட்பதற்கு விரும்பினால், நாம் கேட்பதையே நாம் அறிந்து கொண்டால் அதை தெளிவுபடுத்துவதும் அவசியமாகும். அதை கவனத்தில் எடுத்து ஹுத்பா பிரசங்கத்தை செய்வதோடு ஹுத்பாவிலே ஹம்து ஸலவாத், தஷஹுத் போன்றவையும் நாம் கொண்டு வருவது அவசியமாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.